மாஸ்டருக்கு வணக்கம். அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம். பாபுஜி மாஸ்டனுடைய சகஜ மார்க்க தத்துவம். இந்த புத்தகத்தில் 5வது அத்தியாயம் மெய்மை உணர்தலுக்கான வழி. அதில் அபியாசியின் பங்கு. ஒரு மனிதன் தன்னை உணரும் போது கடவுளை உணர்ந்தவனாகிறான். இதுதான் ஆன்மீகத்தினுடைய ஒரு தத்துவமாக சொல்லப்பட்டிருக்கு. தன்னை உணர்தல் அப்படிங்கிறது தான் மெய்மை உணர்தல். அப்போது அந்த வழியை, ஆன்மீக பாதையை தேர்ந்தெடுத்து நாம் போகும்போது ஒரு அபியாசியாக, பயிற்சியாளராக இருக்கிற நாம் என்னென்ன பயிற்சிகளெல்லாம் செய்யணும், எதிலெல்லாம் கவனம் செலுத்தணும், நம்மளுடைய பங்காக நாம் இந்த பாதையில் போகிறதுக்கு என்னென்ன பங்களிப்பை கொடுக்கணும், அதாவது எந்த வகையிலெல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்கணும், இதை எல்லாத்த பற்றியும் மாஸ்டர் இந்த அத்தியாயத்தில் சொல்லிட்டு வராங்க. இதில் முதல் பகுதி பற்றின்மை, 2வது பகுதி தியானம். நம்மளுடைய ஹார்ட்ஃபுல்னஸில் பதஞ்சலி யோகத்தினுடைய 7வது படியான தியானத்திலிருந்து ஆரம்பிக்கிறோம். நம்மளுடைய மனதை ஒரே இடத்துல நிலையாக நிறுத்தி தியானத்தை பயிற்சி பண்ணுறோம். அதாவது இந்த தியான பயிற்சியில் உள்ளார்ந்து சென்று உயர்வான ஒன்றோட இணையிறோம். அப்போது உயர்ந்த ஒன்றையே லட்சியமாக எடுத்துகிட்டு பயிற்சி பண்ணும்போது, அதையே நோக்கமாக எடுத்துகிட்டு போகும்போது பதஞ்சலியினுடைய மற்ற 6 படிகளும் தன்னிச்சையாகவே செயல்பாட்டுக்கு வந்துடுது. அதை நாம் தனித்தனியாக எடுத்து பயிற்சி பண்ணணுங்கிற அவசியம் இருக்கிறதில்ல. கடவுள் தான் உயர்வான ஒன்று. அந்த கடவுள் நமக்குள்ளே இருக்கிறாரு. தியானத்தில் நம்மளை நாம் உணரும்போது கடவுள் வெளிப்படுறாரு. இதுதான் இந்த பயிற்சியினுடைய நோக்கமாகவும் இருக்கிறது. அப்படி அதை இலக்காக எடுத்து பயிற்சி பண்ணிட்டு போகும்போது தேவையில்லாத விஷயங்கள், அதை நீக்கிறதுக்குன்னு நாம் தனிப்பட்ட நேரமோ காலமோ உழைப்போ எடுத்து எதையும் செய்ய வேண்டியதில்லை. அது எல்லாமே நம்மளை விட்டு தானாகவே வெளியில் போயிடுது. இதுதான் பதஞ்சலியினுடைய யமம் அப்படின்னு சொல்லப்படுறது. தேவையில்லாத விஷயங்கள் நீக்கிறது. அப்போது தியானத்தை எடுத்து பயிற்சி பண்ணும்போது நம்மக்கிட்டேருந்து அவசியமில்லாத விஷயங்கள் வெளியில் போகுது. அதே நேரத்தில் எது தேவையோ அது நமக்குள்ளே வர ஆரம்பிக்குது. நமக்குள்ளே இருக்கிற கடவுள் தான் உயர்ந்த ஒன்றுன்ற புரிதல் நமக்கு ஏற்படும் போது உலகாதாய பற்றுதல்கள் குறைக்கப்படுது. அதாவது புலன் சார்ந்த இச்சைகள் இங்கே நமக்குள்ளே நாம் மையப்படுத்துறதுக்கு தன்னிச்சையாகவே பழக ஆரம்பிக்கிறோம். இதுதான் பிரத்யாகாரம். அப்படி நமக்குள்ளே நாம் மையப்படுத்த ஆரம்பிக்கும் போது வெளி விஷயங்கள் எல்லாமே தானாகவே நிற்க ஆரம்பிக்குது. ஏன்னா உயர்ந்த ஒன்று நம்மளை உள்புறமாக ஈர்க்கிறதுனால. இதுதான் தாரணைன்னு சொல்லப்படுறது. அந்த உயர்வான பொருள் நம்மளை உள்நோக்கி ஈர்க்கும்போது நாமளும் மெய்மறந்த நிலையில் தொடர்ந்து உள்ளார போய் பதஞ்சலியினுடைய கடைசி படியான சமாதி நிலையை அடையிறோம். சமாதி நிலைன்னு சொல்லப்படுறது மூல முதலோடு ஒன்றிணைந்த ஒரு நிலை. இது நமக்கு தியானத்தில் கைகூடுது. அப்போது நாம் தியானத்தை தொடர்ந்து பயிற்சி பண்ணும்போது மற்ற எல்லாமே இயல்பாகவே கைகூடிடுது. அடுத்தது, இப்போ இந்த தியானத்தை நாம் எதில் செய்கிறோம்? நிறைய மார்க்கங்களில் மூக்கினுடைய நுனி, புருவத்தினுடைய மத்தி, இதில் தியானம் செய்கிறதுக்கு பரிந்துரை பண்ணுறாங்க. ஆனால் நம்மளுடைய மிஷினில் இதயத்தின் மீது தியானம் செய்கிறதுக்கு மாஸ்டர் நமக்கு சொல்கிறாங்க. ஏன்னா பொதுவாக எல்லா ஆன்மீக மரபுகளாகட்டும் சரி, மதம் சம்பந்தப்பட்ட மார்க்கங்களாகட்டும் சரி, இதயத்தில் தான் தெய்வம் இருக்குது அப்படிங்கிறத ஒத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உடலினுடைய ஒரு முக்கிய உறுப்பாகவும் இதயம் சொல்லப்படுறது. இதய துடிப்பு நின்றுச்சுன்னா நம்மளுடைய உயிர் நம்மளை விட்டு போயிடுது. அப்போது இதயம்தான் உயிரினுடைய ஆதாரம். அந்த இதயத்தில் மாஸ்டர் மூலமாக, நம்மளுடைய பயிற்சியின் மூலமாக தூய்மையை கொண்டு வரும்போது அந்த தூய்மை உடலில் இருக்கிற எல்லா பாகங்கள்லேயுமே பிரதிபலிக்குது. பௌதிக சரீரம், சூட்சும சரீரம், இது எல்லாமே தூய்மையாக்கப்படுது. அதனால தான் இதயத்தின் மீது தியானம் செய்கிறத மாஸ்டர் பரிந்துரை பண்ணுறாங்க. இப்போது அடுத்த விஷயம், நாம் தியானம் செய்யும்போது நமக்கு வரக்கூடிய எண்ணங்கள். ஒரு இளைஞன் அமைதியான ஒரு இடத்துல உட்காந்து தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அதற்கான ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து, அந்த இடம்ங்கிறது கிட்டத்தட்ட அவன் இருக்கிற ஊருக்கு வெளிப்புறமான ஒரு இடம், அங்கே ஆள் நடமாட்டம்ங்கிறது அதிகமாக இல்லாத ஒரு இடமாக தேர்ந்தெடுக்கிறான். அப்படி அந்த இடத்தை தேர்வு செய்து பயிற்சி பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறான். அப்படி அவன் கண்ணை மூடிட்டு உட்காரக்கூடிய அந்த நேரத்தில் அந்த வழியாக ஒரு அழகான பெண் தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சுட்டு காலில் கொலுசு போட்டுட்டு ஒரு நாட்டிய வகுப்பிற்காக அந்த வழியாக நடந்து போகிறாங்க. முதல் நாள் இவன் தியானத்தில் உட்காரும்போது அந்த பெண்ணை பார்க்குறான். அப்படி பார்க்கும்போது இவனுடைய மனதில்
இந்த பெண் ரொம்ப அழகாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வர ஆரம்பிக்குது. அதாவது அந்த பெண்ணினுடைய அழகு இவனை கவர்ந்து இழுக்குது. உடனே இவனுக்குள்ள அந்த மனமாகப்பட்டது என்ன சொல்லுதுன்னா, நாம் இங்கே தியானம் பண்ணுறதுக்கு வந்திருக்கோம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவனத்தை செலுத்தக்கூடாது அப்படிங்கிறத நினச்சிட்டு மறுபடியும் தன்னைத்தானே கட்டுப்படுத்திட்டு கண்ணை மூடிட்டு உட்கார்றான். ஆனாலும் அந்த பெண்ணுடைய உருவம் இவன் கண்ணுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்குது. அன்றைக்கி அவனால் தியானம் செய்ய முடியல. உடனே அடுத்த நாள் வரான். அப்போ அவன் என்ன யோசிக்கிறான்னா, அந்த பெண்ணை பார்க்கறதுனால தானே நமக்கு இந்த எண்ணங்கள் வருது, இன்றைக்கி நாம் அந்த பெண்ணை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கண்களை இருக்க கட்டிட்டு உட்கார்றான். அப்போது அன்றைக்கி என்ன நடக்குதுன்னா, அதே நேரத்தில் அந்த பெண் அந்த வழியாக போகிறாங்க. அந்த பெண் தலையில் வச்சிருக்கிற மல்லிகைப்பூ அதனுடைய வாசனை இந்த இளைஞனுடைய மூக்கை தொலைக்குது. உடனே அவனுக்கு அந்த பெண்ணை பற்றின நினைவு வருது. அன்றைக்கும் அவனால் தியானம் செய்ய முடியல. இப்போ 3வது நாள் மூக்கையும் ஒரு துணியை வச்சு கட்டிக்கிட்டு தியானம் செய்கிறதுக்கு ஆரம்பிக்கிறான். அன்றைக்கும் அந்த பெண் அந்த வழியாக போகிறாங்க. அப்போது அந்த பெண் காலில் கட்டியிருக்கிற கொலுசு அதனுடைய சப்தம் இவன் காதுகளை வந்தடையுது. மறுபடியும் அந்த பெண்ணினுடைய நினைவு வரவே அன்றைக்கும் அவனால் தியானம் செய்ய முடியல. அடுத்தது 4வது நாள் காதையும் சேர்த்து துணியால் கட்டிக்கிறான். இப்படி கண்ணு, காது, மூக்கு எல்லாத்தையும் துணியால் கட்டிக்கிட்டு தியானம் செய்ய ஆரம்பிக்கும்போது அவனுடைய மனதிற்குள்ள சரியாக அந்த பெண் வரக்கூடிய நேரம் வந்த உடனே இந்த நேரத்தில் தானே அந்த பெண் இந்த வழியாக கடந்து போவாங்க அப்படிங்கிற எண்ணம் அவனுக்குள்ளே வர ஆரம்பிக்குது. அப்போது அந்த எண்ணமாகப்பட்டது அவனை தியானம் செய்யறதுக்கு விடலை. இந்த சூழ்நிலையில் அவன் அந்த பெண்ணை பார்க்கல. அந்த பெண்ணினுடைய மல்லிகைப்பூ வாசனையும் இவன் மூக்குக்குள்ளே வரல. காலில் கட்டியிருக்கிற கொலுசினுடைய சப்தமும் இவன் காதுகளில் கேட்கல. ஆனால் அந்த பெண்ணினுடைய எண்ணம் இவன் மனதிற்குள்ளே வர ஆரம்பிக்குது. அப்போது அந்த மனம் ஒழுங்குபடுத்தப்படாத இருக்கிறது அப்படிங்கிறது தான் இது எல்லாத்தினுடைய காரணம். எண்ணம்ங்கிறது என்ன? மனதில் தோன்றக்கூடிய ஒரு கருத்து. அந்த கருத்து எப்படி வெளிப்படுது? நாம் ஜாடை காட்டுறது, ஒரு செயல்கள் செய்கிறது, பேசுறது, அதாவது சப்தம், அப்புறம் வேலை செய்கிறது. இதனுடைய வடிவில் அந்த மனதில் தோன்றக்கூடிய கருத்தான எண்ணங்கள் வெளிப்படுது. இப்போ மனம்னா என்ன? முதல்ல தோன்றிய எண்ணம் தான் மனம். மனம்ங்கிறது தான் எண்ணங்களினுடைய ஒரு எழுச்சி. இது ஒரு சூட்சுமமான உடல், அதாவது சூட்சும சரீரம். ஒரு நாளில் சராசரியாக 90,000 எண்ணங்கள் நம்மளுடைய மனதில் தோன்றுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போது அந்த எண்ணங்கள் சொற்கள் மூலமாகவும் செயல்கள் மூலமாகவும் பழக்க வழக்கங்கள் மூலமாக குணங்கள் மூலமாக இந்த மாதிரி எண்ணங்கள் வெளிப்படுது. இந்த எண்ணமாகப்பட்டது நம்ம மனதில் தோன்றும் போது அது மற்றவங்களை சென்றடையறதுக்கு அதிக நேரங்கிறத எடுத்துக்கிறது இல்லை. ஒளி கூட ஒரு வினாடிக்கு 1,86,000 மைல் வேகத்தில் கடந்து போகுது. ஆனால் எண்ணங்கள் கண்ணிமைக்கிற நேரத்திலேயே கடந்து போகுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போது அந்த எண்ணங்கள்ங்கிறது மிகுந்த சக்தி வாய்ந்தது. இந்த மாதிரி மனதிலிருந்து உருவாகக்கூடிய இந்த எண்ணங்களை தனிப்பட்ட முறையில் நம்ம கட்டுப்படுத்துறதுங்கிறது முடியாத ஒரு விஷயம். ஏன்னா மனம் எண்ணங்களினுடைய வாகனமாக சொல்லப்படுறது. மனம் இருக்கிற வரைக்கும் எண்ணங்கள்ங்கிறது இருக்க தான் செய்யும். அதை நாம் கட்டுப்படுத்துறதோ தடுத்து நிறுத்துறதோ முடியாத ஒரு விஷயம். இப்போ நாம் என்ன செய்யணும்? நம்மளுடைய மனதை சரியான வழியில் திசை திருப்பணும். ஏன்னா மனம்ங்கிறது ஒரு இணைப்பு பாலம். உடலையும் ஆன்மாவையும் தொடர்பு படுத்தக்கூடிய ஒரு இணைப்பு பாலமாக இருக்குது. அப்போது அந்த மனதை சரியான வழியில் திசை திருப்புறது. அப்படி திசை திருப்பி கொண்டு போகும்போது இந்த எண்ணங்களினுடைய தாக்கம் தன்னிச்சையாகவே குறைய ஆரம்பிச்சிருது. நாம் ஒரு நாளில் எதையும் செய்யாமல் சும்மா இருக்கக்கூடிய அந்த ஓய்வு நேரங்களில் தான் அதிகமான எண்ணங்கள் நமக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்குது. அப்போது நாம் எப்போவுமே ஒரு குழப்பத்திலேயே இருக்கோம். இந்த தனிப்பட்ட மனம்னு சொல்லப்படுறது இந்த மாதிரியான ஒரு பழக்கத்துக்கு வந்துருச்சு. இதுதான் தனிப்பட்ட மனதினுடைய குணாதிசயமாகவே மாறிடுச்சு. எப்போவுமே ஏதாவது யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது. இப்படி நம்மளுடைய மனதை நாம் தவறான வழியில் பழக்கப்படுத்தி தலைகீழாக மாற்றிட்டோம். அதனால தான் நம்ம செய்யக்கூடிய தவறான செயல்கள், எண்ணங்கள், சிந்தனைகள் இது எல்லாத்திற்குமே மனம் காரணமாயிடுச்சு. இந்த மாதிரி நம்மளுடைய மனதை பல வகையான கருத்துக்கள், எண்ணங்கள் இதோடு சம்மந்தப்படுத்தி நாம் சிந்தனை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அதனுடைய விளைவாகப்பட்டது
புலன்கள் மீது, உணர்ச்சிகள் மீது, உணர்வுகள் மீது பல வகையான பதிவுகளை உருவாக்குது. இப்போ நம்மளை சுற்றி ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அந்த விஷயம் என்னவோ ஒரே ஒரு முறை தான் நடந்திருக்கும். ஆனால் அந்த விஷயத்தை பற்றி நாம் ஒரு நாள் முழுக்க நினச்சிக்கிட்டே இருக்கோம். அப்படி நினச்சிக்கிட்டே இருக்கும்போது அதை பற்றின சிந்தனைகளும் அதிகமாகுது, தாக்கங்களும் அதிகமாகுது. இப்படி தான் நமக்குள்ள பதிவுகள் உருவாகுது. ஒரு இடத்துல தொடர்ந்து தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கும்போது காலப்போக்கில் அந்த இடத்துல உப்பு படுகை மாதிரி ஒன்று உருவாகிடும். அந்த மாதிரி தான் நமக்குள்ள ஒரே சம்மந்தப்பட்ட எண்ணங்களை தொடர்ந்து கொண்டு வந்துக்கிட்டே இருக்கும்போது அங்கே உப்பு படுகை மாதிரி பதிவுகள் உண்டாகிடுது. அந்த பதிவுகள் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும்போது அதுவே சமஸ்காரங்களாக மாறிடுது. அப்போது இந்த பதிவுகள் தான் நமக்குள்ள கடினத்தன்மையை ஏற்படுத்துது. இப்படி இது தொடர்ந்துக்கிட்டே இருக்கும்போது நம்மளுடைய புலன்கள் தவறான பாதையை தேர்ந்தெடுக்குது. இப்படி தான் நம்மளுடைய மனசூழல் பாதிக்கப்படுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்படி நாம் இந்த எண்ணங்கள் மூலமாக ஆன்மாவை சுற்றி பல உரைகளை உருவாக்கிக்க ஆரம்பிக்கிறோம். ஆன்மா மேலே எந்த பாதிப்புமே ஏற்படுறதில்லை. ஆனாலும் ஒரு கூட்டு புழு மாதிரி அந்த ஆன்மாவை சுற்றி பலவிதமான தடைகள், திரைகள், இது எல்லாமே நாம் கிரியேட் பண்ணுற பதிவுகளால் ஏற்படுது. இந்த பதிவுகள், சமஸ்காரங்கள், இது எல்லாமே ஆன்மாவை சுற்றி இருக்கிறதுனால ஆன்மாவை உணர்றது என்ன, அதை நம்மளால் எட்டி கூட பார்க்க முடியாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்படி நாம் நமக்குள்ள தீய எண்ணங்கள், செயல்கள், இது எல்லாத்தையுமே உருவாக்கிக்கிட்டே இருக்கிறதுனால பகுத்தறியக்கூடிய திறனும் நல்ல விஷயங்களை பற்றி அறிஞ்சு கொள்ளக்கூடிய திறனும் நம்மளை விட்டு போயிடுது. இந்த மாதிரி கடினத்தன்மையை சேர்த்துக்கிட்டவங்க ராஜயோக பயிற்சிக்கே வர்றதில்ல. அவங்க நாம் சொல்கிறத காது கொடுத்து கூட கேட்குறதில்ல. இந்த கடினத்தன்மைகள் எல்லாத்தையும் அகற்றும் போது தான் கடவுளை உணர்தல் அப்படிங்கிறது சாத்தியப்படுது. அப்படி இல்லாமல் ஹடயோக பயிற்சியின் மூலமாக இறை உணர்தல்ங்கிறது நடக்கிறதில்ல. ஹடயோக பயிற்சிங்கிறது 2 புருவங்களுக்கு மத்தியில் இருக்கிற ஆஞ்ஞ சக்கரம், அது வரைக்கும் மட்டும்தான் செயல்படுது. ஆன்மீக பயணங்கிறது அதோட முடியறதில்ல. அதுக்கப்புறம் போக வேண்டிய நிறைய நிலைகள் ஏராளமாக இருக்குது. அப்போது ராஜயோகத்தால் மட்டும்தான் நம்மளை இறுதி வரைக்கும் கொண்டு செல்ல முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இறுதி நிலையான மையம், இறைவனோடு இரண்டரை கலக்கக்கூடிய நிலை, அந்த நிலையை அடையிறதுக்கு ராஜயோகத்தை தவிர வேறு வழிமுறைகளே கிடையாது. அப்போது அந்த நிலையை அடையிறதுக்கு நம்மளுடைய மனதை சரியான வழியை நோக்கி திசை திருப்பணும். அந்த உயர்ந்த ஒன்றை மட்டுமே லட்சியமாக எடுத்துகிட்டு போகும்போது மற்ற விஷயங்கள் நம்மளை விட்டு போகணும்னு அதுக்குன்னு முயற்சி கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அது தன்னிச்சையாகவே நம்மளை விட்டு போயிடுது. கடவுள் தன்னை மாதிரியே மனிதனை படைச்சிருக்காரு அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. இது ஒரு தோற்றத்தை வைத்தோ, உருவம், அங்க அமைப்புகள் இதை வச்சோ சொல்லப்பட்டது கிடையாது. கடவுள்கிட்ட இருக்கிற அதே சக்தி மனிதனுக்குள்ளேயும் இருக்குது அப்படிங்கிறத தான் இந்த விஷயம் வெளிப்படுத்தியிருக்கு. அப்போது மையம்னு சொல்லக்கூடிய ஆதி மூலம், அதனுடைய சக்தியை நாம் நமக்குள்ளே கொண்டுட்ருக்கோம். ஆனால் அந்த சக்தியை நாம் தவறான வழியில் பயன்படுத்திகிட்ருக்கோம். அப்படி தவறான செய்கையினால் அதை பயன்படுத்தும் போது நமக்குள்ளே இருக்கிற அமைப்புகள் எல்லாமே திசை திருப்பப்பட்டு அது எல்லாமே தவறான பாதையில் போக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நாம் என்ன செய்கிறோம்? அப்படி தவறாக போயிட்டுருக்கிற அந்த மனதை, அந்த சக்தியை தியானத்தின் மூலமாக சரியான வழியில் திசை திருப்பி கொண்டுட்டு வரோம். அப்போது தியானத்தின் போது அந்த மைய சக்தி தான் வேலை செய்யுது. இந்த மாதிரி தியானத்தில் இயற்கையினுடைய சக்தியோட இயல்பாக நாம் முன்னேறி போகிறோம். அப்படி போகும்போது தேவையற்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு மேக மூட்டம் மாதிரி நம்மளை சூழ்ந்து இருக்குது. அது எல்லாம் கலைக்கப்பட்டு நல்ல சக்திகள் அதனுடைய செயல்பாட்டின் மூலமாக அந்த மேக மூட்டமான தவறான விஷயங்கள் எல்லாமே எரிக்கப்படுது. இந்த மாதிரி நம்மளுடைய பியூரிஃபை ஆகுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே வார்த்தைகளால் விளக்க முடியாது. இதை ஒரு அபியாசியும் அந்த பயிற்சியை பண்ணி, தியான பயிற்சியை பண்ணி அதை உணர மட்டும்தான் முடியும். அனுபவபூர்வமாக மட்டும்தான் அறிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஒரு பாட்டிலுக்குள்ளே நாம் தண்ணி ஊற்றுறோன்னா திருப்பி அந்த தண்ணி அந்த பாட்டிலினுடைய வாயிலேருந்து தான் வெளியில் வந்தாகணும். அதே மாதிரி தான் நமக்குள்ளே இருக்கிற எண்ணங்களும். அந்த எண்ணங்கள் நம்மளால் உருவாக்கப்பட்டது. அப்போ அது நம்மக்கிட்டேருந்து தான் வெளியில் போகுது. இந்த விழிப்புணர்வு நமக்கு தியானத்தில் ஏற்படுது. அப்போது தியானத்தில் நமக்கு வரக்கூடிய எண்ணங்கள் அது எல்லாமே நாம் உருவாக்கிக்கிட்டது தான்.
இப்போது அது தியானத்தில் நம்மளை விட்டு வெளியில் போகுது. அந்த மாதிரி அது வெளியில் போகிறத நாம் அனுமதிக்கிறோம். நாம் நம்மளுடைய இதயத்துக்குள்ளே தெய்வீகம் நிறைஞ்சிருக்கு அப்படிங்கிற எண்ணத்தோடு மட்டுமே உட்கார்றோம். இப்படி நாம் தொடர்ந்து பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது காலப்போக்கில் அமைதியும் ஆனந்தமும் நமக்குள்ளே வர ஆரம்பிக்குது. அந்த அமைதியையும் ஆனந்தத்தையும் வெகு சீக்கிரமாகவே நீங்கள் உணர ஆரம்பிப்பீங்க அப்படிங்கிறத தான் இங்கே மாஸ்டர் சொல்கிறாங்க. அப்படி அதெல்லாம் வரும்போது மற்ற விஷயங்கள் எல்லாமே நம்மளை விட்டு நின்றுது. உலகத்துடனான பற்றுதல்கள் குறைக்கப்படுது. மனம் தானாகவே ஒழுங்குபடுத்தப்படுது. அப்படி ஒழுங்குபடுத்தப்படும் போது புலன்களும் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வர ஆரம்பிக்குது. ஏன்னா மனம்தான் புலன்களை வழிநடத்தக்கூடிய ஒரு அமைப்பு. மனம் சொல்கிறத தான் புலன்கள் செஞ்சிட்ருக்கு. அதாவது மனம் ஒரு விஷயத்தை பாருன்னு சொல்லுது, கண்கள் பார்க்குது. மனம் கேளுன்னு சொல்லுது, காதுகள் கேட்குது. மனம் ஒரு விஷயத்தை செய்யுன்னு சொல்லுது, நம்மளுடைய கைகள் செய்யுது. இப்படி மனம்தான் புலன்களை வழி நடத்திட்டுருக்கு. இப்போது தியானத்தில் நாம் உயர்ந்து போகும்போது மனம் ஒழுங்குபடுத்தப்பட்டு சரியான வழியில் போக ஆரம்பிக்குது. அப்போது புலன்களும் கட்டுப்பாட்டுக்குள்ளே வர ஆரம்பிக்குது. இப்போது இத்தனை நாள் புலன்களும் மனமும் சொல்கிறத நாம் கேட்டுட்ருந்தோம். இன்றைக்கி நாம் அந்த புலன்கள் மேலே ஆளுமை பெற்றுறோம். மனம் மேலேயும் புலன்கள் மேலேயும் ஆளுமை பெறதுங்கிறது நம்ம மேலேயே நாம் ஆளுமை செலுத்துறதுக்கு சமமான ஒன்று. அதோட இயற்கையையே நம்மளுடைய கட்டுப்பாட்டிற்குள்ளே கொண்டு அப்படின்னும் சொல்லலாம். இப்படி நமக்குள்ளே இருக்கிற பாதை சீரானதும் இந்த பிரபஞ்சமே நம்மளுடைய கட்டுக்குள்ளே இருக்கிறத நம்மளால் உணர முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதாவது எதுவுமே நம்மளை தாண்டி நடக்கிறதில்ல. உணர்ச்சியினுடைய வேகத்தில் நாம் இப்போ பல செயல்களை செஞ்சிட்ருக்கோம். தியானத்தில் நம்மளுடைய மனம் ஒழுங்குபடுத்தப்படுறதுனால கடவுள் தான் உயர்ந்த லட்சியம், அதுக்கு கீழே தான் எல்லாமே வருது அப்படிங்கிற புரிதல் அனுபவபூர்வமாக நமக்கு கிடைக்கிறதுனால இந்த உணர்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் தர்றதில்ல. ஏன்னா மனம்தான் உணர்ச்சிகளை உண்டாக்குது. இப்போ நம்ம தியானத்தில் உள்ளார்ந்து போகும்போது ஆன்மாவினுடைய இருப்பிடமான இதயத்தினுடைய உள்ளுணர்வு, அதனுடைய குரலை கேட்க ஆரம்பிக்கிறோம். இதயத்தின் மூலமாக வரக்கூடியது உணர்வுகள், அதுதான் உள்ளுணர்வுன்னு சொல்லப்படுறது. அந்த உள்ளுணர்வு நமக்கு சரியான வழியை காமிக்குது. இங்கே நாம் உணர்ச்சிகளை மதிக்கிறதில்ல. எப்படி நாம் நம்மளுடைய உணர்ச்சிகளை இயல்பாகவே கட்டுப்பாட்டிற்குள்ளே கொண்டு வர ஆரம்பிக்கும்போது நமக்குள்ளே இருந்து நல்ல விதமான தன்மைகளும் வெளிப்பட ஆரம்பிக்குது. இன்னும் சரியாக சொன்னோம்னா நமக்குள்ளேயே நாம் இயங்க ஆரம்பிச்சிடுறோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதாவது சமநிலையான ஒரு தன்மைக்கு நாம் வந்துடுறோம். இதை தான் மாஸ்டர் இங்கே சொல்கிறாங்க. மாஸ்டருக்கு நன்றி. அனைத்து சகோதரிகளுக்கும் நன்றி.